இந்த பசில்ல பார்த்தீங்க அப்டின்னா, மந்த் குடுத்துருப்பாங்க. 2 டேட் குடுத்துருப்பாங்க. டிஃபரண்ட் மந்த்ல இதே 2 டேட்ல சில பெர்சன்ஸ் வந்து சில ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அத வந்து எந்த ஆர்டர்ல பண்ணாங்க அப்டின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த பசில். சரிங்களா? இந்த பசில மந்த் அண்ட் டேட் பேஸ்டு பசில் அப்டின்னு சொல்லலாம். இப்ப இத கொஸ்டின வந்து வாசிக்கலாம். 8 பெர்சன்ஸ் எஸ்லருந்து இசட் வரைக்கும் இருக்க 8 பெர்சன்ஸ் வந்து ஒரு செமினார் வந்து மும்பைல அட்டெண்ட் பண்றாங்களாம். எப்ப அப்டின்னா, எய்தர் 16ஆம் தேதி இல்ல 20ஆம் தேதி ஆஃப் டிஃபரண்ட் மந்த்ஸ். எந்தெந்த மாசத்துல அப்டின்னா, ஜனவரி, ஏப்ரல், ஜூலை அண்ட் ஆகஸ்ட். இந்த 4 மாசத்துல இந்த 2 டேட்ல 8 பேர் வந்து அட்டெண்ட் பண்றாங்க. அவங்க எந்த ஆர்டர்ல அட்டெண்ட் பண்ணாங்க அப்டின்றதுக்கு இங்க க்ளூ குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த பசில்க்கு வந்து எப்படி எழுதலாம் அப்டின்னு பார்க்கலாம். குடுத்துருந்தாங்களா? ஃபர்ஸ்ட்டு என்னென்னது? ஜான்வரி, ஏப்ரல், அடுத்து ஜூலை, அடுத்து ஆகஸ்ட். சரிங்களா? என்னென்ன டேட்டு? 16ஆம் தேதி, 20ஆம் தேதி. இத இப்படி 2ஆ பிரிச்சுக்கலாம். ஜான்வரிக்கு ஒரு கோடு, ஏப்ரலுக்கு ஒரு கோடு, ஜூலைக்கு ஒரு கோடு, அடுத்து ஆகஸ்ட்டுக்கு இங்கே. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜனவரி 31 நாள், ஏப்ரல் 30 நாள், ஜூலை 31 நாள், ஆகஸ்ட் 31 நாள். அப்போ இந்த 3ம் ஒரு இது ஏப்ரல் மட்டும் தனி. அப்போ இந்த 31 இருக்கிறதுக்கு வட்டம் போட்டுக்கோங்க, இல்லை 30 இருக்கிறதுக்கு வட்டம் போட்டுக்கோங்க. எப்பயுமே அந்த கொஸ்டினில் எது அதிகமாக இருக்கோ அதை விட்டுட்டு கம்மியாக இருக்கிறத வட்டம் போட்டு வச்சுக்கோங்க, நம்மளோட ஞாபகத்துக்காண்டி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதிலே பாசிபிலிட்டி வந்துச்சுன்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 16, இங்கே 20, நெக்ஸ்ட்டு 16, இங்கே 20. அடுத்து நம்ம என்னென்ன க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒய் அட்டெண்டட் த செமினார் இன் த மந்த் விச் ஹஸ் 30 days. அப்போ ஒய் வந்து ஏப்ரல் மாதத்தில் அட்டெண்ட் பண்ணியிருக்கான். இப்போ ஒய் வந்து ஏப்ரல் மாதத்தில் அட்டெண்ட் பண்ணியிருக்கான். ஒன்று 16ஆம் தேதி அட்டெண்ட் பண்ணலாம், இது ஒரு பாசிபிலிட்டி. இல்லையா, 20ஆம் தேதி அட்டெண்ட் பண்ணலாம், இது ஒரு பாசிபிலிட்டி. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். எஸ் டிடன்ட் அட்டெண்ட் த செமினார் இமீடியட்லி எய்தர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் வி. எஸ்ஸு வீக்கு முன்னாடியும் அட்டன் பண்ணலை, பின்னாடியும் அட்டன் பண்ணலை. இமீடியட்டாக உடனே பக்கத்தில், அதாவது இப்போ எஸ் இங்கே இருந்தால் வி இங்கே வராது, வி இங்கே இருந்தால் எஸ் இங்கே வராது, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் க்ளூ பார்க்கலாம். டபிள்யூ அட்டெண்டட் த செமினார் இமீடியட்லி ஆஃப்டர் டி. டீக்கு உடனே அடுத்து டபிள்யூ அட்டன் பண்ணியிருக்கு. பட் ஆனால் நாட் இன் த சேம் மந்த்து. இப்போ டிடபிள்யூவா, டிடபிள்யூன்னு இங்கே போட முடியாது, ஏன்னா ஒரே மாதத்தில் அட்டன் பண்ணலாம். அப்போ எங்கே வரலாம்? டிடபிள்யூ இங்கே வரலாம், டிடபிள்யூ இங்கே வரலாம். அந்த மாதிரி சேம் மந்த்து கிடையாது. சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கிறணும். நெக்ஸ்ட்டு யூ அட்டெண்டட் த செமினார் பிஃபோர் எக்ஸு. உடனே இமீடியட்லின்னு கொடுத்தா தான் உடனே. இப்போ எக்ஸுக்கு முன்னாடி எங்கேயோ யூ, உடனேன்னு கொடுக்கல. அப்போ நம்ம முன்னாடி எங்கேயாவது இருக்கலாம், உடனேவாகவும் இருக்கலாம். நம்ம வந்து இப்படி உடனேன்னு எடுத்துக்கிறக்கூடாது. ஒன்லி 1 person attended the seminar between Z and S, but Z attended the seminar before S. இஜட்டுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் ஒரே ஒரு ஆள் தான் அட்டன் பண்ணாங்களாம். அவங்களே கொடுத்துட்டாங்க, இஜட் அட்டெண்டட் த செமினார் பிஃபோர் எஸ். எஸ்ஸுக்கு முன்னாடி இஜட்டு வந்துருச்சு. 3 persons அட்டெண்டட் த செமினார் பிட்வீன் வி அண்ட் ஒய். இப்போ விக்கும் ஒய்க்கும் நடுவில் 3 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வி முன்னாடியா ஒய் முன்னாடியான்னு கொடுக்கல. இப்போ இங்கே கொடுத்தாங்களா, இஜட்டு எஸ்ஸுக்கு முன்னாடினா இப்படி கொடுக்கலாம். அப்போ இந்த 2 மாதிரியும் வரலாம். இப்போ இதெல்லாம் வந்து க்ளூ, இதெல்லாம் வந்து நீட்டாக எழுதி வச்சுக்கிறணும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டோம். இந்த க்ளூவை வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். ஏற்கனவே ஒய் போட்டிருக்கோமா,
ஒய் வச்சிருக்க ஏதாவது க்ளூ இருக்கா? இந்த இருக்குல்ல இந்த க்ளூ. விக்கும் ஒய்க்கும் நடுவில் 3 பேர். ஃபஸ்ட்டு இங்கிட்ட 2 தான் இருக்குது. அப்போது 1 2 3 இங்கே வி வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கிட்டு 3 வராதுல, 1 2 3 இங்கே தான் வி வரும். சரியா? இந்த க்ளூ இப்போ முடிஞ்சு. அடுத்து விக்கு முன்னாடியும் பின்னாடியும் எஸ் வராது. இப்போ எங்கெல்லாம் எஸ் வராது? இங்கே எஸ் வராது, இங்கே எஸ் வராது, இங்கே எஸ் வராது. விக்கு பின்னாடி இந்த இடத்துல ஆளே கிடையாதுல்ல. நெக்ஸ்ட்டு இஜட்டுக்கு உடனே முன்னாடி எஸ்ஸு. சரியா? அடுத்து டியும் டபிள்யூவும் சேம் மந்த்து கிடையாது. இப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வியும் எஸ்ஸும் நம்ம வந்து அதை வச்சு வர க்ளூலாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த க்ளூ இல்லை, எதர் இந்த க்ளூ எடுத்து நம்ம பண்ணலாம். இப்போ இந்த க்ளூ எடுத்து பண்ணி பார்க்கலாம். டிடபிள்யூ அடுத்தடுத்து வருது, ஆனால் ஒரே மாதத்தில் இல்லை. டிடபிள்யூ இங்கே ஒரே மாதம். டிடபிள்யூ இப்போ இங்கே போடலாம். டி போட்டால் இங்கே டபிள்யூ போட முடியாது, இங்கே முடிஞ்சு போச்சு. அப்போ டிடபிள்யூ இந்த இதுக்கு வாங்க. டிடபிள்யூ அடுத்தடுத்து, ஆனால் ஒரே மாதம் கிடையாது. டிடபிள்யூ இங்கே போடலாமா? டிடபிள்யூ போட்டாச்சு. அடுத்து வேறு எங்கே வரும்? இங்கே வராது, இங்கே போடலாம். இங்கே எஸ் தானே வராது, டிடபிள்யூ இங்கே போடலாம். ஒரே இதில் போடாதீங்க. நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டி எடுத்துக்கோங்க. ஒய் வி இங்கே எஸ் வராது. நான் இங்கே டி இங்கே டபிள்யூவை போட்டுக்கிறேன். முடிஞ்சா? டிடபிள்யூ முடிஞ்சா? அடுத்து இப்போ என்னென்ன க்ளூ முடிஞ்சிருக்கு? இது முடிஞ்சிருக்கு, இது முடிஞ்சிருக்கு, இது முடிஞ்சிருக்கு. இப்போ இதுதான் இஜட்டு ஒரு ஆள் விட்டு எஸ்ஸு. எஸ் இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. இப்போ இஜட்டை ஒரு ஆள் விட்டு எஸ் போட முடியுமா? இந்த பாசிபிலிட்டியே வராது. இந்த இடத்துல இஜட் போட்டுட்டு ஒரு ஆள் விட்டு எஸ் இங்கே போடலாம், ஆனால் இந்த எஸ் இங்கே வராதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த பாசிபிலிட்டியே கிடையாது. அடுத்து இஜட்டு ஒரு ஆள் விட்டு எஸ் வராது. இஜட்டு ஒரு ஆள் விட்டு எஸ்ஸு இங்கே எஸ்ஸு போட முடியாதுல, அப்போ இந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இஜட்டு ஒரு ஆள் விட்டு எஸ் இங்கே போடலாமா? நெக்ஸ்ட்டு இஜட்டு ஒரு ஆள் விட்டு எஸ் இங்கே வராது. நெக்ஸ்ட்டு இஜட்டு ஒரு ஆள் விட்டு எஸ்ஸு இங்கே வரலாம். நான் ஃபஸ்ட்டு இங்கே போடுறேன். இஜட்டு ஒரு ஆள் விட்டு எஸ்ஸு. இன்னொன்று இங்கேயும் போடலாம்ல, இங்கே போட்டு இங்கே இஜட் போட்டு இங்கே எஸ் போடலாம்ல. அப்போ நான் பாசிபிலிட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இதை இழுத்து விட்டுக்கோங்க. 16 20 இஜட்டை எஸ்ஐயும் தவிர மற்ற எல்லாத்தையும் எழுதலாம். ஒய் டி டபிள்யூ வி இஜட்டு ஒரு ஆள் விட்டு எஸ்ஸு. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன க்ளூ இருக்குது? எக்ஸுக்கு எங்கேயோ முன்னாடி யூ, எக்ஸுக்கு எங்கேயோ முன்னாடி யூ, எக்ஸுக்கு எங்கேயோ முன்னாடி யூ. இந்த ரெண்டுமே நமக்கு வந்து வர்ற மாதிரி இருக்குது. நான் போய் செக் பண்ணி பார்ப்போம். இதில் இன்னொரு க்ளூ வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த இருக்கு பாருங்கள். அட்லீஸ்ட் 3 persons attended the seminar before எஸ். எஸ்ஸுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 3 பேராவது இருக்கணும். அப்படின்னா 3 பேர் கண்டிப்பாக இருக்கணும். இப்படி இருக்கலாம். 3 பேருக்கு மேலே எத்தனை வேணால் இருக்கலாம். சரிங்களா? ஆனால் இப்படி இருக்கக்கூடாது. 2 இருக்கக்கூடாது, 1 இருக்கக்கூடாது. இப்போ 3 பேர் இருக்காங்களா? எஸ்ஸுக்கு முன்னாடி 1 2 இல்லை, கிடையாது. எஸ்ஸுக்கு முன்னாடி 3 பேர் இருக்காங்களா? 1 2 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம். அப்போ இந்த இதுதான் கரெக்டு. புரிஞ்சுதுங்களா?